பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தில் முடிவடைஞ்சது. பேங்க் இண்டெக்ஸனுடைய ஏற்றம் மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. ஹாப்பி ஃபோர்ஜிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய ஐபிஓ சமீபத்தில் வந்துச்சு. அதனுடைய லிஸ்டிங் இன்னைக்கு தான் 1000 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆகி 1030 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃபாரின்ல இருக்கிற ஒரு முன்னணி ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனிக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண இருக்காங்க. அப்படி ப்ராடக்ட் சப்ளை பண்றப்ப இவங்களுடைய ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல 4.24% இந்த ஷேர் உயர்ந்திருக்குது. ஆக்ரோ எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற ஒரு சின்ன நிறுவனமான ஸ்ப்ரே கிங் ஆக்ரோ ஷேர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷத்துல 744% இந்த ஷேர் வந்து உயர்ந்திருக்குது. இந்த ஷேரை பத்தி நீங்களும் ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்தியா கிளைகோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனியினுடைய பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை தற்போது அதிகரிச்சிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல ஒரு ஃபிளாட் ரேஞ்சில் இந்த ஷேர் இருந்துட்டு இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகரிப்பு இந்த ஸ்டாக்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷேரை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.